தண்ணி எடுக்கணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா கலங்கி இருக்கும்ல. ஐயா அவர் சொல்லுவாரு, அப்ப நீ வந்து கலங்காம நல்ல தண்ணி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். திரும்ப திரும்ப பண்ணா அது எக்ஸ்ட்ரா கலங்கிட்டே தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், எதுவுமே தேவையில்லை, போதும். உன் பிரச்சனை வந்துருச்சு, ரிப்பிள்ஸ் ஆகுது, விட்டுரு, சரியாயிடும். என்ன பண்ணுவேன்? நான் சரி பண்ணிடணும் போட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தாலும் அது எதுவுமே ஆகாது. ஆனா இது என்ன பியூட்டி தெரியுமா? நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் அந்த இடத்துக்கு வந்து திரும்ப நிற்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு இப்போ எங்கள் தாத்தா வந்து இறக்கும் போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு, சாப்பிட முடியல. ஏன்னா என் தாத்தா எனக்கு ரொம்ப க்ளோஸ். எப்படி சொல்றதுன்னா, எங்கள் தாத்தா நான் கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன், அந்த அளவுக்கு க்ளோஸ். ஏன்னா நிறைய பேர் அதில் இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ எங்கள் தாத்தா இறந்து போகும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்போ அந்த 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் நமக்கு அந்த கவலை வந்து நம்ம சாப்பிடலாம் தடுக்கல. அப்போ வந்து அந்த இடைவெளி வந்து ஒரு இதை வந்து உருவாக்குதுல்ல. இந்த பிரச்சனைகளுமே வந்துட்டு எப்படின்னா, அந்த விஷயம் நடக்கும்போது நம்ம பிரபாகருக்கு ஒரு இயல்பா இருக்கும், இவருக்கு ஒரு இயல்பா இருக்கும். நம்ம இயல்பு நம்மகிட்ட இல்லை, நமக்கு வந்து சம்திங் நம்ம பண்ண பரம்பரை ஏதோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து அழகா சொல்லுவார் ஐயா, இது ஒரு கைடு. அவர் சொல்லிக் கொடுக்குறது ஹவு மைண்ட் இஸ் ஒர்க்கிங், ஹவு ஃபங்க்ஷன். அவ்வளோதான், ஒரு யூசர் பீரியட் மாதிரி தான். இந்த இயல்புல இந்த விஷயம் வந்து நடக்குது, இந்த இயல்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணர்ச்சி வரும், அவ்வளவுதான். ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நடக்கிற ரியாக்ஷன் வரக்கூடாது, இருக்கிறத பண்ண பாருங்க. உள்ளுக்குள்ள என்ன சொல்றது, ஐயா சொல்றாங்க அந்த கதையில, ஆப்பிள் கடையை போட்டு ஆரஞ்சு ஒண்ணு எனக்கு வரும், ஆப்பிள் தானே வரணும், விதையே ஆப்பிள் தானே. நீ இருக்கிற எண்ணமே வந்து கட்டுப்பட்டு வெடிக்கிற எண்ணம். அப்போ ஒரு கோவம் வராம என்ன வரும்? வந்துட்டு போகுது. அப்ப நான் ஐயாட்ட கேட்பேன், அது எப்போ தெரியுமா? நிறைய பேசியிருக்கேன். அவங்க என்னால வந்து நான் இந்தியாவில் பெருசா இல்லாதனால நான் மறக்கவே முடியல. ஒரு டைம் சொல்லும் போது கூட, அப்ப நான் என்னோட இயல்பு புரியலையே, நான் மாத்திக்க முடியுமா அப்படின்னு ஐயாட்ட கேட்கிறேன், ஐயா பேசும்போது. அப்ப ஐயா சொல்றாரு, நீங்க மாத்திக்கலாம் தேவையில்லை, அதை பத்தி நீங்க விட்டுருங்க. ஒரு கட்டத்துல அந்த இயல்பு மாறுது. நான் அதை லைவா பார்த்துருக்கேன். இப்ப என்னோட இயல்பு கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காத இயல்பு, எப்போ பார்த்தாலும் பயப்படுற இயல்பா இருக்கலாம், சந்தேகப்படுற இயல்பா இருக்கலாம். நீங்க கீழே போட்டுட்டு நீங்க பண்ணிக்கிட்டே இருங்களேன், உங்க இயல்பே ஒரு கட்டத்துல மாறுது. அவன் ஐயா சொன்னாலே என் லைஃப்ல நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இயல்பு கூட மாறும். அதனால வந்துட்டு நீங்க இப்ப எல்லாரும் பேசுறதுலயுமே வந்துட்டு ஒரு 4 விஷயம் தான். உங்க மனசை, உங்க விஷயத்த தயவு செய்து வடிவமைக்காதீங்க. இப்படி இருக்கணும், இப்படி ஒரு குட்டான ஸ்டேட்ல நம்ம வச்சுக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரக்கூடாது, ஒரு கில்ட்டா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி என்ன நடந்தாலும் ஒரு மனசை நீங்க வடிவமைக்கவே நினைக்காதீங்க. ரெண்டாவது வந்துட்டு ஜஸ்ட் யோசிங்க அந்த விஷயத்துல, ஓகே நான் என்ன பண்ணா அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம், வாட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது. ஏன் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன்,